ஹலோ கைஸ், மட்டன் குஸ்காவா. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் கமெண்ட்ஸ் அடிக்கடி செக் பண்ணுவேன், யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு. அதுல இப்போ ரீசெண்டா என்ன கமெண்ட்ஸ் நிறைய வருதுன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்னோட வீடியோஸ்ல எப்பவுமே ஒரு இன்ட்ரோ அனிமேஷன் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த இன்ட்ரோ அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் சில பேர் அந்த இன்ட்ரோ அனிமேஷனை எப்படி கேப்கட்ல கிரியேட் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. சொல்லுங்க. சக்கரே சக வாங்குறத பாரு. கேப்கட் அப்ளிகேஷன்ல எக்ஸாக்ட்டா இதே மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. பட் அதுல இருக்க ப்ரீசெட் அனிமேஷன்ஸ் வச்சு நம்ம ஒன்னு கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு வீடியோட எண்ட்ல சொல்றேன், கவலைப்படாதீங்க சார், நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். வாங்க மெதுவா வீடியோல போலாம். நான் இந்த இன்ட்ரோ அனிமேஷனை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல தான் கிரியேட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. நானும் ஒரு டெம்ப்ளேட் தான் இதுக்கு யூஸ் பண்ணேன். சரி, அந்த டெம்ப்ளேட்டை எங்க இருந்து டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணேன்னு தானே யோசிக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃப்ளோல அதை சொல்றேன். ஆரம்ப காலத்துல ஏன்னா யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தோணுனப்போ நமக்கு ஒரு இன்ட்ரோ அனிமேஷன்லாம் இருந்தா நல்லா இருக்குமேனும் தோணுச்சு. அப்ப நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்து நிறைய ட்ரை பண்ணேன். ஆனா என் லேப்டாப் அதை ட்ரை பண்ண விரும்பல. சரி, அப்போ இருக்கிறத வச்சு ஏதாச்சும் கிரியேட் பண்ணலான்னு தான் இந்த அனிமேஷனை ரெடி பண்ணேன். சரி, இன்னும் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணலாமேன்னு யூடியூப்ல போய் சர்ச் பண்ண போதான் எனக்குனே ஒரு சேனல் வந்துச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தா நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பர் ஆடி தள்ளுபடி அள்ளிட்டு வாங்க. சரி, இனிமேல எதுக்கு வெயிட் பண்ணணும்ட்டு வேணுங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைலை நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஓபன் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா வருவாங்கடா, நான் தான் வருவேன். இந்த ப்ராஜெக்ட்லயே நிறைய டிஃபரெண்ட் அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் யுவர் லோகோன்னு ஒரு காம்போசிஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ அதை அப்படியே தூக்கி போட்டா மட்டும் போதும். நான் இந்த PNG ஃபார்மேட்ல இருக்க என் லோகோவை ஆட் பண்றேன். என்னோட லோகோவை நான் கிரியேட் பண்ணதே பெரிய கதை கைஸ். இதுவும் எப்படி பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை நான் Adobe Illustratorன்னு ஒரு சாஃப்ட்வேர்ல பொறுமையா இருந்து ஒரு டுட்டோரியல் பார்த்து மேனுவலா டிரா பண்ணேன். எப்படியோ பண்ணேன். இப்போ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண சொன்னாலும் பண்ணணும்னு தெரியல. பட் இப்போ நீங்க இந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜஸ்லாம் ChatGPTலே ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிடலாம். சரி, அதை விடுங்க. எங்க விட்டோம் லோகோவை தூக்கி அந்த காம்போசிஷன்ல போட்டு கரெக்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயின் ப்ராஜெக்ட்ல போய் பார்த்தா நம்ம லோகோ அனிமேட் ஆயிருக்கும். அவ்வளவுதான் கைஸ். என்ன ஒரு டெம்ப்ளேட்டும் லோட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வெளியே ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா பண்ணிட்டு வந்துடலாம். பட் அப்போ எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ரெண்டர் பண்றது மட்டும்தான். எப்படியோ எனக்கு ஃபைனலா ரெண்டர் ஆயிடுச்சு. பட் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோட லேப்டாப் அப்படி, அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். சரி கைஸ், இப்போ நான் CapCut அப்ளிகேஷன்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லல, அதை பத்தி பார்க்கலாம். அவ்வளவு ப்ரொஃபஷனலா இதுல வருமானு தெரியல. பட் நிறைய பேர் கேட்டனால அவங்களுக்காக இது சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் CapCut அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆட் பண்ணுங்க. இப்போ ஓவர்லேல உங்களோட லோகோவை ஆட் பண்ணுங்க. கரெக்டா சென்டர்ல அதை பிளேஸ் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தா அதுல இன் அவுட் காம்போன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்க மூணாவதா இருக்கிற காம்போ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அப்படியே லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா Flip 1 Flip 2லாம் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். அதுல Flip 6 செலக்ட் பண்ணா கொஞ்சம் பேசிக் 3D எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு. சோ அதை செலக்ட் பண்ணுங்க. CapCutல இவ்வளவுதான் கைஸ் பண்ண முடியுது. நிறைய பேருக்கு CapCut ஓபனே பண்ண முடியல, அது வேற விஷயம். பட் என்னோட ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அவுட்ரோ அனிமேஷன் தான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். வேணா உங்களுக்கு ஒரு பாப்பர் பாம்பு ஓவர்லேஸ்மா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க சேனலோட நேம் கீழே ஆட் பண்ணோம்னா முடிஞ்சது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லனாலும் அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ற அளவுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அவ்வளவுதான் கைஸ், இந்த இன்ட்ரோ அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியறதுக்கு ஒன்றும் இல்ல, லோகோ சும்மா டெம்ப்ளேட்ல ரீப்ளேஸ் பண்றோம், அவ்வளவுதான். சரி விடுங்க. இந்த எக்ஸாக்ட் டெம்ப்ளேட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அப்புறம் அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், எப்பவும் போல அடுத்து இதை விட சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல பார்க்கலாம். பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.